வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 10வது நாளை நாம் எட்டி பிடித்து விட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கிறது போதாது, நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். அந்த புஸ்தகத்தை வாசித்து இந்த ஆடியோவையும் இந்த வீடியோவையும் கேட்டு ஓகே முடிஞ்சிருச்சு என்று சொல்லுவது கரெக்ட் கிடையாது, முழுமை அடையாது. இதனுடைய முழு தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், இதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் புக்கு இல்லாமல் இதை வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி ஒரு முறை இல்லது இன்னொரு முறை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும், அல்லது அந்த புஸ்தகத்தை இன்னொரு முறை அந்த சாப்டரை நீங்கள் வாசிக்கணும். உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் அங்கே எழுதணும். வாழ்க்கையில் எப்படி அபியாசிக்க போகிறீர்கள் என்ற பர்சனல் அப்ளிகேஷன், சுய ஆய்வு, வாழ்க்கையில் அபியாசிக்கிற கருத்துக்கள். ஆரம்பத்தில் சினாப்சிஸ், இந்த சாப்டரில் நீங்கள் பற்றி கொண்ட பிடித்து கொண்ட பாயிண்ட்ஸ் என்ன, ரத்தின சுருக்கமாக அதை சொல்ல தெரிய வேண்டும் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசிக்கிற, உங்களுக்கு தேவன் இடைப்பட்ட, நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிற பகுதியை நீங்கள் எழுத வேண்டும். அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. நீங்கள் யாரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீர்களோ, ஆவிக்குரிய தகப்பனாக கருதுகிறீர்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களோடு கூட பிரயாணிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களை விட சற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல். இதை பெஸ்ட்டாக நம்ம செய்கிறது ஒரு குரூப்பாக லேர்ன் பண்ணுறது தான். டுகெதர் ஒரு 10 பேர் சேர்ந்து படிக்கிறதும், அதை குறித்து பேசுகிறதும், அதை குறித்து சம்பாஷிக்கிறதும், வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை குறித்து பேசுகிறதும், இதில் எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்கிறதும், தட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன். ஆண்டவர் நம்மை தனியாக இருக்க படைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு சமுதாய வாழ்விலே வைத்திருக்கிறார், சரீரமாகிய சபையிலே வைத்திருக்கிறார், ஒருவருக்கொருவர் உறவிலே வைத்திருக்கிறார். ஆமேன். ஸோ 10வது நாளுக்கு வந்திருக்கிறோம். வெல்கம். I just thought I should remind you that, so that you don't just go through the content per se. It is not just the content, it is the manner in which you learn, the learning methodology. கற்றுக்கொள்ளுகிற முறை, தேவன் சொல்லிக் கொடுத்த முறை. ஆண்டவர் அந்த 12 சீஷர்களை கூட வைத்து கொண்டார். 12 பேரோடு கூட அவர் பிரயாணித்தார். அப்போஸ்தலர்களை உருவாக்குவதற்கு அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்தார். அவ்வப்பொழுது கரெக்ட் பண்ணினார். அவ்வப்பொழுது அவர்கள் சரியாக செய்யும் பொழுது அவர்களை மெச்சிக்கொண்டார். So we need to have that kind of a company, a spiritual company. ஒரு சமுதாய, ஒரு நட்பும் உறவும் உள்ள, பரஸ்பர உறவிலே இருக்கிற சகாக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவை. கேர்சல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்வாயர்மெண்ட்ஸு. கேர்சல் லீடர் உடைய மேற்பார்வையில் செய்கிறது நல்லது. நான் இந்த டீச்சிங்கை, இந்த புக்கை
ஆக்சுவலா ஒரு 40-50 ஊழியர்களுக்கு 40-50 லீடர்ஸ் பாஸ்டர்ஸ்க்கு நான் இதை செய்கிறேன். அவர்களும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு குரூப்ல இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் படித்த காரியத்தை அவர்கள் போஸ்ட் பண்ணுகிறார்கள். அதை நான் வாசிக்கிறேன். சில நேரம் அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்றுக்கொண்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? மற்றவர்களுக்கும் இந்த புஸ்தகத்தை அறிமுகம் செய்யலாம். நீங்கள் அவர்களையும் இந்த பிரயாணத்திலே அழைத்து கொண்டு வரலாம். கர்த்தர் இந்த புஸ்தகத்தை நம்முடைய கையிலே தவள விட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, 5 நோக்கங்கள். தேவன் மனிதனை உண்டாக்கியதற்கு 5 நோக்கங்கள், 5 purposes. அதை பைபிள்ல இருந்து அழகா இந்த புஸ்தகத்தில் ரிக் வாரன் அவர்கள் பிரசன்ட் பண்ணுகிறார்கள். அதை ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து 3வது நாளாக 1வது நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். 1வது நோக்கம் என்ன? ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது, ஆண்டவரை புன்முறுவல் செய்ய வைப்பது. இதெல்லாம் ஆராதனையின் செயல்கள். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் 1வது நோக்கம் தேவனை ஆராதிப்பது. We are created to worship God. ஆராதனையின் அந்த மைய பகுதி என்ன? அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். The heart of worship. ஆராதனையின் அந்த இதயம், the core, அந்த மைய பகுதி. சரண்டர் என்ற ஒரு வார்த்தை இந்த சாப்டர்ல அதிகம் பயன்படுத்த போகிறோம். ஆராதனையின் மைய பகுதி, ஆராதனையத்தின் அந்த the height of worship, if you want me to put it that way, is surrender. ஆராதனையின் உச்சக்கட்டம் என்னது? அர்ப்பணிப்பு. சரண்டர் அல்லது அர்ப்பணம், அடங்கியிருத்தல் என்ற இந்த வார்த்தை எல்லாம் பொதுவாக மக்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள். Surrender is an unpopular word, disliked almost as much as the word submission. அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்றால், இந்த கீழ்ப்படிதல், அடங்கியிருத்தல் என்ற வார்த்தைக்கு இணையாக வருகிற ஒரு உணர்வு தான் நமக்கு வருகிறது. இதை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் எதையோ இழக்கிறது போல ஒரு உணர்வு, நாம் தோற்று போகிற ஒரு உணர்வு. It creates a losing feeling. It creates a feel of admitting defeat. Captured criminals surrender to authorities. யுத்தத்தில் தோற்று போகிற ஒரு அணி அந்த ஜெயிக்கிற அணியின் இடத்துல அப்படி கைகளை தூக்கி சரண்டர் பண்ணுகிறது போல, அல்லது ஒரு தப்பு செய்தவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் காவல் அதிகாரிகள் பிடிக்கும் பொழுது சரண்டர் பண்ணுகிறான், அல்லது இதுக்கு மேல முடியாதுங்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் பண்ணுகிறான். அந்த ஞாபகம் நமக்கு வரும். The word surrender. The word is almost always used in a negative context. அதனால அதுல அதிக நாட்டம் நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு போட்டி நிறைந்த ஒரு கலாச்சாரம் உள்ள உலகத்தில், in today's competitive culture, we are taught to never give up and never give in. ஏமாந்திராதடா, விட்டு கொடுத்துறாதடா, குடுமையை கொடுத்துறாதடா. So we don't hear much about surrendering these days. கீழ்ப்படிதலை குறித்து, அடங்கியிருத்தலை குறித்து நாம் அதிகம் கேட்பதில்லை. If winning is everything, surrendering is unthinkable. அதை குறித்து ஒரு யோசனையே நமக்கு வராது. ஏன்னா ஜெயிக்கணும், போட்டி நிறைந்த உலகம். We want to be part of the rat race that is happening in the world. We want to be first. We want to be the winner.
நாம் ஜெயிக்கணும், தோற்று போகக்கூடாது. வின்னிங், succeeding, overcoming, conquering, these are the words we like. ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், மேற்கொள்ளணும். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு அதிகம் டிஸ்கஷன்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஈல்டிங், விட்டு கொடுக்கணும். சப்மிட்டிங், அடங்கி இருக்கணும். ஒபேயிங், கீழ்ப்படியணும். சரண்டரிங், அர்ப்பணிக்கணும். இந்த வார்த்தைகள் பாப்புலர் இல்லாத ஒரு காலம். பட் லிசன், திஸ் டாபிக், இன்றைக்கு நாம் படிக்கிற டாபிக்கு அர்ப்பணம் என்ற வார்த்தை தான். ஆனால் யாருக்கு அர்ப்பணம்? ஆண்டவருக்கு அர்ப்பணம். He can be trusted. ஒரு மனிதனிடத்திலே அர்ப்பணிக்கிறது என்பது யோசிக்க வேண்டிய விஷயமாக ஒருவேளை இருக்கலாம். பட் மனிதனுக்கும் கீழ்ப்படிய வேண்டியதை குறித்து, ஆளுகிறவர்களுக்கு அடங்கி இருக்கிறதை குறித்து வேதத்திலே ஏராளம் இருக்கிறது. The topic authority and submission must be studied by all believers from the scriptures. அதிகாரத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் நாம் சற்று படிக்க வேண்டிய காரியங்கள். சரண்டர் டு காட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் வர்ஷிப். ஆராதனையின் உச்சக்கட்டம் ஆராதனை. த ஹைட் ஆஃப் வர்ஷிப் இஸ் சரண்டர். It is the natural response to God's amazing love and mercy. தேவனுடைய ஆச்சரியப்படுகிற அன்புக்கும் அளவற்ற அவருடைய இரக்கங்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய சரியான மாறுத்தரம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதிகாரத்திற்கு அடிபணியாவிட்டாலும் அன்புக்கு அடிபணிவோம் என்ற ஒரு வழக்கச் சொல். அன்புக்கு இலக்கணம் கொடுத்தவர் இயேசு. அன்பின் உச்சக்கட்ட செயல் இயேசுவினுடைய சிலுவை மரணம். அன்பின் உருவகம் இயேசு. God is love. God doesn't have love. He is love. And அன்புக்கு அடிபணிவோம் என்ற வழக்கச் சொல்லை உடைய தமிழ் மக்களாகிய நாம் உண்மையான அன்புக்கு, அன்பு என்பது ஒரு நபர் என்று சொன்ன அந்த உண்மையான அன்புக்கு, இயேசுவுக்கு நாம் அடிபணிவது ஞானமான செயல். அவருடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் நாம் சரண்டர் பண்ணுவதும் கடினம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறலாம், அன்பு கூற முடியும் என்று யோவான் எழுதுகிறார். அன்பின் அப்போஸ்தலன். 1 யோவான் 4 அதிகாரம் 19 1 John chapter 4 and verse 19. 9-10 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 John chapter 4 verse 9 to 10 and also verse 19. He first loved us and therefore we love him. அப்ப அவருடைய அன்பை குறித்த ஒரு ரெவலேஷன் நமக்கு இல்லாம சரண்டர் பண்ணுவது சாத்தியம் இல்லை, கடினம். கவனிங்க, ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், if you read the book of Romans, முதல் 11 சாப்டர், பவுல் எழுதும் பொழுது ஆண்டவருடைய அளவற்ற கிருபையை குறித்து, அவருடைய இரக்கங்களை குறித்து, அவருடைய தெரிந்தெடுப்பை குறித்து, அவர் மனுக்குலத்திற்காக வைத்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ரொம்ப விவரமாக கிளியரா பேசின பிறகு, after spending 11 chapters of the book of Romans explaining God's incredible grace to us as mankind, Paul now urges in Romans chapter 12 verse 1, surrender your lives to God. This is true worship. ரோமர் புஸ்தகத்தில் முதல் 11 அதிகாரத்தில் தேவனுடைய அன்பை குறித்து, அவருடைய அளவில்லா கிருபையை குறித்து பேசின பிறகு பவுல் ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை,
Offering yourself fully is what worship is all about. அதில் ஒப்புக்கொடுங்கள், ஆஃபர், yield, surrender your body as a living sacrifice என்று சொல்லுகிறதை கவனிங்கள். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். அவருடைய கிருபை, இரக்கங்கள், அன்பை புரிந்து கொண்டவர்கள் சரண்டர் பண்ண முடியும். ஆமென். கர்த்தர் அந்த வெளிப்பாடை நமக்கு கொடுப்பாராக. சரண்டர் பண்ணுவதற்கு ஒரு போராட்டம் இருக்கலாம், ஆனாலும் அதுல ஒரு பிரேக் த்ரூவை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சரண்டர் என்ற வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம்? அடங்கி இருத்தல், ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்திற்கு அடங்கி இருத்தல், ஒரு நபருக்கு அடங்கி இருத்தல். இந்த இடத்துல we are talking about God. அதற்கு அடங்கி இருத்தல் என்றால் என்ன என்ன அர்த்தம்? பைபிள்ல வேற என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பிரதிஷ்டை, இயேசுவை ஆண்டவராக வைத்து வாழுதல், சிலுவையை சுமத்தல், அனுதினம் சுயத்திற்கு சாகுதல், ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தல் என்ற பதங்கள் எல்லாம் பொருந்தும் இந்த சரண்டருக்கு. Consecration, making Jesus as Lord, taking up our cross, dying to self, yielding to the Spirit of God. இதையெல்லாம் நாம் இந்த சரண்டர் என்ற வார்த்தைக்கு இணையாக பயன்படுத்தப்பட்ட சிமிலர் அர்த்தத்தை உடைய சொற்பதங்கள், phrases. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை எப்படி நம்ம அழைக்கிறோம், என்ன வார்த்தை பயன்படுத்த போகிறோம், என்ன சொற்றொடரை பயன்படுத்துகிறோம், வாட் ஃப்ரேஸ் இஸ் யூஸ்ட் என்ற டெக்னிக்கல் காரியத்தை புரிந்து கொள்ளுவதை விட ஒப்புக் கொடுப்பதுதான் முக்கியமான காரியம். இட் இஸ் நாட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் யுவர் ஒபீடியன்ஸ், இட் இஸ் யுவர் ஈல்டிங், இட் இஸ் யுவர் சப்மிஷன். 95% ஒப்புக் கொடுப்பதல்ல, 100%. If he is not Lord of all, he is not Lord at all. அவர் உங்களுக்கு எல்லா பகுதிக்கும் ஆண்டவராக இல்லாவிட்டால் அவர் ஆண்டவராகவே இல்லை உங்கள் வாழ்க்கையிலே என்றுதான் அர்த்தம். பொதுவாக ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறதற்கு காணப்படுகிற தடைகள் என்ன? What are the barriers? Number 1, fear, பயம். இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு அவருடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார்ட்டையாவது நம்முடைய லைஃப்பை சரண்டர் பண்றதுக்கு முன்னால நமக்கு ஒரு பயம் இருக்கும். இவங்களை நம்பலாமா? இவர்களுடைய கேரக்டர் என்ன? ஆர் தே ரிலையபிள்? ஆர் தே ட்ரஸ்ட்வர்தி? Do they have integrity? Will they manipulate me? Will they take me for a ride? இந்த கேள்வி எல்லாம் நிறைய நமக்கு வரும். அதனால இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுவதற்கு, ஆண்டவரைக்கு சரண்டர் பண்ணுவதற்கு, நமக்கு இருக்கிற ஃபியரை ஓவர் கம் பண்ணுவதற்கு அவருடைய அன்பை குறித்த ஒரு ரெவலேஷன் நமக்கு தேவை. 2வது பிரைட், நம்முடைய செல்ஃப், நம்முடைய ஈகோ. யாரோ நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண விரும்புறாங்க, நான் கண்ட்ரோல்ல வைத்திருக்கணும். இட் இஸ் த பிரைட் that comes as a barrier. 3வது குழப்பம், கன்ஃபியூஷன். உண்மையான சரண்டர் உடைய அர்த்தம் தெரியாமல் இருப்பதனால, what it means to surrender என்பதை புரியாமல், so it can be fear, it can be pride, it can be confusion. அது பயமாக இருக்கலாம், அது பெருமையாக இருக்கலாம், அது குழப்பமாக இருக்கலாம். நாம் இந்த 3ஐயும் சற்று விளக்கி நாம் பார்க்கலாம். let us try to understand these 3 things. பயத்தை மேற்கொண்டு ஆண்டவரை நம்புவது எப்படி? பெருமையை மேற்கொண்டு ஆண்டவரை நான் சார்ந்து கொள்வது, தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது எப்படி? இந்த குழப்பத்தை நான் மேற்கொள்வதற்கு உண்மையான இந்த அர்ப்பணத்தின் அர்த்தத்தையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் புரிந்து கொள்வது எப்படி? அதைத்தான் மீதியான நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஓவர் கமிங் ஃபியர்.
சரண்டர் என்ற வார்த்தைக்கு எதிரியாக, தடையாக, ஹிண்ட்ரன்ஸாக, பேரியராக இருக்கிறது பயம். சோ கேட்கப்பட வேண்டிய கேள்வி, நாம் தேவனை நம்பக்கூடுமா? Can I trust God? Is he trustworthy? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒரு தனி நபருக்கு. ஆண்டவரை நீங்கள் நம்பாத பட்சத்தில் நீங்க சரண்டர் பண்ண மாட்டீங்க. தேவனை குறித்த ஒரு சரியான ரெவலேஷன் இல்லாதவர்கள் யூ won't surrender. இங்க பாருங்க, ரோமர் 8:32 பவுல் சொல்றாரு, சொந்த குமாரனை கொடுத்தவரு வேறு எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? பியூட்டிஃபுல். சொந்த குமாரனையே கொடுத்தவரு மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரா? பாருங்க, அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் and the reasoning behind his trust in God. 8:32 ரோமர்ல இதை சொல்றாரு. பிறகு 8:36 வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, மரணமோ, ஜீவனோ, எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காது. அது சொல்றதுக்கு முன்னால பாருங்க, 8:32 அவன் சொந்த குமாரனாகிய இயேசுவை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவருடைய ஆவினால நடத்தப்படுவது. 8:14 8:28 சகலம நன்மைக்கு எதுவா நடக்கும். அந்த ஈல்டு பண்ணதற்கு அப்புறம் அந்த ஃப்ரீடம் வந்துருது, அந்த விடுதலை வந்துருது. அது ஈஸி ஆயிருது ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுவது. You won't surrender to God until you trust him. And you can't trust him when you don't know him better. அவரை குறித்து நன்றாக அறிந்து கொள்கிறவரை நம்ப முடியாது, நம்பாதவரை சரண்டர் பண்ண முடியாது. அப்ப அவரை அறிந்து கொள்வது becomes very important. அவருடைய அன்பை குறித்து, அவருடைய குணாதிசயத்தை குறித்து, கேரக்டர் ஆஃப் காட் குறித்து ஒரு நல்ல டீப் ரெவலேஷன் நமக்கு வருவது மிக மிக அவசியம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:18. Perfect fear casts out, or rather perfect love casts out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். To overcome fear, you need to have a revelation of God's love. The more you realize how much God loves you, it becomes easier for you to surrender. தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வர வர அவருக்கு, அவருடைய பிளானுக்கு, அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் சரண்டர் பண்ணுவதற்கு அது உங்களுக்கு எளிதாகிவிடும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் வர்ஷிப். லேர்னிங் டு சரண்டர் டு காட் அண்ட் யீல்டிங் டு காட் இஸ் வர்ஷிப். அப்ப ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எப்படி அறிந்து கொள்வது? பைபிளை நல்லா தியானம் பண்ணணும், வாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். சங்கீதம் 145:9. He says he loves you. நான் இப்பொழுது எல்லா வசனத்தையும் வாசிக்க போவதில்லை, பட் வசன குறிப்புகளை கொடுக்கிறேன். God says he loves you. How do you know God loves you? தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும்? அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. சங்கீதம் 145:9. நீங்கள் அவருடைய பார்வைக்கு மறைவானவர்கள் இல்லை, அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். You are never out of his sight. He is always looking at you. He is caring for you. சங்கீதம் 139:3. How do you know he loves you? Number 3, he cares about every details of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் அக்கறையோடு பார்க்கிறார். மத்தேயு 10:30. How do you know God loves you? Number 4, அவர் படைத்த எல்லாவற்றையும் நீங்கள் மகிழ்ச்சியாய் அனுபவிக்க உங்களுக்கு ஏற்படுத்தினார் என்று 1 தீமோத்தேயு 6:17 பின்பகுதியில் வாசிக்கிறோம். 1 Timothy 6:17, the second part says, he gave you the capacity to enjoy all kinds of pleasure.
அப்ப உங்களுடைய நலனுக்காக இதை செய்கிறார், அதை செய்கிறார், எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவாக நீங்கள் போக விடாமல் பார்த்து கொள்ளுகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு டீட்டெயிலை அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஐந்தாவதாக, he has a good plan for your life. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11. ஆறாவது, he forgives you. நீங்கள் தவறு இழைக்கும் பொழுது அவர் உங்களை மன்னிக்கிறார். சங்கீதம் 86:5. 1 யோவான் 1:9. ஏழாவதாக, he is lovingly patient with you. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய், அன்புள்ளவராய், பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 145:8. God loves you infinitely more than you can imagine. நீங்கள் கற்பனை செய்து பார்க்கிறதற்கு மேலாக தேவன் உங்களிலே அன்பு கூறுகிறார். You can trust him. And because you trust him, it's easier for you to surrender. நான் தேவனை நம்பக்கூடுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, the greatest expression of God's love for you is the sacrifice of his own son. ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடுகளில் மேலானது அவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக மரிக்க கொடுத்த பொழுது. எப்பொழுது மரிக்க கொடுத்தார்? கவனிங்க, ரோமர் 5:8. ரோமன்ஸ் சாப்டர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். God reveals his love to us by sending his only son Jesus to die on our behalf while we were yet sinners. நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக இதை செய்தார். God is not a cruel slave driver. He is not a big bully. He doesn't coerce us into submission. He doesn't force us into submission. He doesn't try to break our will. ஆண்டவர் ஒரு அடிமையை நடத்துகிற ஒரு கொடுமையான எஜமானை போல அல்ல. நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ள கட்டாயப்படுத்துகிற ஒரு நம்ம இடத்துல திணிக்கிறவர் அல்ல. நம்முடைய சுயசித்தத்தை உடைக்கிறவரும் அல்ல. ஆனால் அவருடைய அன்பின் வெளிப்பாடை கொடுத்து அவர் நம்மை அன்புடன் அறைகூவலிட்டு அழைக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடை புரிந்து கொண்ட நாம் தானாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் என்ற கேள்வி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அதற்கு பதில் என்ன சொல்வார் தெரியுமா? சிலுவையிலே தொங்குகிற இயேசுவின் காட்சியை உங்களுக்கு காட்டி, இயேசு பேசுகிறதை உங்களுக்கு காட்டுவார். நான் இவ்வளவு நேசிக்கிறேன். நீ இல்லாமல் நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை. உன்னை நான் சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் மரிக்கிறேன். I love you this much. God will stretch forth his hands on the cross and tell you, I love you this much. God is a lover. God is a liberator. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறவர். அவருக்கு சரண்டர் ஆக 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 நாம் நமது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவோம். நாம் அவருக்கு அடிமையாக வாலண்டியரா ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவோம். For true freedom we need to surrender. It might sound like a paradox. இது ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்லுகிறதை போல இருக்கலாம். You experience freedom through surrender. And here we are talking about surrendering to God. நாம் அவருக்கு முழுமையா சரண்டர் பண்ணும் பொழுது அவர் ஒரு கொடூரக்காரன் அல்ல என்பதை சீக்கிரத்திலே புரிந்து கொள்வீர்கள். He is not a boss.
He is a brother. He is not a dictator. He is a friend. அவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல, அவர் ஒரு சிநேகிதர். அவர் ஒரு கொடுமையாய் உங்களை நடத்துகிற ஒரு அதிகாரி அல்ல, உங்கள் சகோதரன். ஆமென். முதலாவது நமக்கு இருக்கிற அந்த பயம். நான் பயந்து ஒரு தாளந்தை பயன்படுத்தாமல் போனேன். அதாவது ஆரோக்கியமில்லாத பயம். ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு பதிலாக தேவையில்லாம ஆண்டவருக்கு பயப்படுகிறது. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது வேற. இது தேவையில்லாம ஆண்டவரை பார்த்து அப்படியே பயந்து அந்த கொடுத்த தாளந்தை பயன்படுத்தல. See, wrong revelation of God can even keep you from using your talent. ஒரு தாளந்து உள்ளவன் உபயோகப்படுத்தல, பயம் நம்மை முடக்கி போடும். பயம் உண்மையாய் நாம் செய்ய வேண்டிய எதையும் செய்ய விடாது. தேவனிடத்தில் நெருங்க விடாது. தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க விடாது. தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸோ சரண்டர் பண்ணுவதற்கு தடையா இருக்கிற காரியம் முதலாவது பயம், இரண்டாவது பெருமை. நம்முடைய வரையறைகளை ஏற்றுக்கொள்ள தவறுவது. failing to admit our limitations. நாம் எல்லாவற்றையும் நாமே பார்த்து கொள்ளலாம், நான் இன்சார்ஜா இருந்தால் தான் எல்லாம் கரெக்டா நடக்கும் என்ற ஒரு தவறான கணிப்பு. முழுமையா ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்பது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நான் என் லைஃபை குறித்து ஒரு கண்ட்ரோலா இருக்கணும். பிரதர் சிஸ்டர், சுயசித்தம் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் மறுக்கவே இல்லை. I am not denying that God has not given you the free will. He will never force you. அவர் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் பிடிவாத கொள்கையோடு இருக்கிறவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனை விட தன்னையே அதிகம் நம்புகிறதான புத்திசாலிகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். The arrogant self-belief as opposed to believing in God, அதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தன் வந்து சொன்னா, நீ தேவனை போல மாறுவாய். அந்த டெம்டேஷன். அப்ப தேவனுக்கிட்ட என்னுடைய லைஃப் நான் இன்சார்ஜா கொடுக்கறத விட ஐ வுட் லைக் டு பி இன் சார்ஜ் ஆஃப் மை லைஃப். பிரியமானவர்களே, ப்ளீஸ் do not hear me wrong. Leadership is important. Staying strong is important. Taking responsibility for your life is important. நீங்க தேவையில்லாத ஆட்கள் கையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பேசவே இல்லை. இப்ப ஆண்டவர் என்ற அந்த உன்னதமானவருக்கு சரண்டர் பண்ணுவதை குறித்து பேசுகிற கான்டெக்ஸ்ட்ல இதெல்லாம் சொல்றேன். You can never do anything better than God. Trust me. நீங்க ஆண்டவர் செய்கிற காரியத்தை எதையுமே நீங்க உங்களால சரியா செய்ய முடியாது. ஆக அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க லைஃபை, he will run your life better than the way you can run your life. ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஒரு ரோபோவை நம்ம உருவாக்கல, நம்மை ஒரு இயந்திர மனிதனா உருவாக்கல. He is not a control freak, but he would like us to trust him and surrender to him willingly. ஆதியாகமம் 3:5 பிசாசு சொல்றான், நீ தேவனை போல மாறுவாய். அவன் ஆசைப்பட்டது அதுதான், தேவனை போல மாறினான். See, pride not dealt with can make you satanic. ஒரு தூதனை பிசாசாக மாற்றியது இந்த பெருமைதான். அண்ட் பெருமை உள்ளவர்கள் சரண்டர் பண்ண மாட்டாங்க. ஈகோ
Istic people will not surrender. We want to be God, and there's no way we are going to win that struggle. If you're struggling with God, if you're wrestling with God like Jacob, யாக்கோபை போல நீங்க தேவனிடத்துல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா, இங்க பாருங்க, you will never win that battle. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், என்னோடு கூட போராடாத பவுலே, உனக்கு தான் அது ஆபத்து. This desire to have complete control is the cause of so much stress in our lives. நம்முடைய வாழ்க்கையில அழுத்தத்திற்கு அதிக காரணம், நான் எல்லாத்தையும் இன்சார்ஜா இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும், ஆகவே உங்களுக்கு அதிகம் அழுத்தம் வருகிறது. வாழ்க்கை என்பது ஸ்ட்ரகிள் தான், ஆனால் தேவனோடு உள்ள ஸ்ட்ரகிளாக இல்லாமல் இருப்பதாக. ஆமென். We are not God and we will never be God. நாம் தேவன் இல்லை, ஒருபோதும் தேவனாக மாறப்போவதும் இல்லை. We are human beings. நாம் மனிதர்கள். அல்லேலூயா. பெருமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். We strive and demand and fight for so many things in life. வாழ்க்கையில் பல காரியத்திற்கு டிமாண்ட் பண்றதும் போராடுவதும் உரிமை குரல் கொடுப்பதும் எது ரைட்டு எது ராங்னு பேசுவதும் நியாயப்படுத்துவதும் இது ஹியூமன் டெண்டன்சி. We react with irritation, we react with anger, we react with resentment. அது நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வரும், கோபத்தை கொண்டு வரும், அது நமக்கு கசப்பு காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வரும். இந்த இன்சார்ஜா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் உயரமா இருக்கணும், அழகா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், டேலண்டடா இருக்கணும், வெல்த்தியா இருக்கணும், இப்படி இந்த அப்சஷன்லயே இருப்பார்கள். பொறாமை, அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லையே, அவனை போல நான் மாறணும், envy, jealousy, self pity, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே. இதெல்லாம் இந்த கண்ட்ரோலா என் வாழ்க்கையை நானே வைத்திருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு இருக்கிறதான உணர்வுகளும் போராட்டங்களும். Because we are failing to submit to God fully. Let God be in charge. Amen. ஸோ பயம் ஒரு தடை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுவதற்கு, பெருமை ஒரு தடை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுவது. மூன்றாவது குழப்பம். சரண்டர்னா என்னங்கிறத ஒழுங்கா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதான தத்தளிப்பு, குழப்பம். So let us try to understand surrender and in the context of surrendering to God. கீழ்ப்படிதல் அல்லது அடங்கி இருத்தல், அர்ப்பணித்தல் என்ற வார்த்தையை தேவனுக்கு என்ற அந்த கண்ணோட்டத்திலே சரியாக அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதை சற்று பார்ப்போம். வாட் இட் மீன்ஸ் டு சரண்டர். அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தம் தான் என்ன? அர்ப்பணிப்பு என்றால் அப்படியே ஒரு சோம்பேறியா, சரி எது நடக்குதோ நடக்கட்டும், ஆண்டு சேர்த்து நடக்கும் அப்படின்னு ஒரு விறுவிறுப்பு இல்லாமல், ஒரு ப்ரோஆக்டிவா இல்லாம, ஒரு ரிசைன்டு ஃபீல், ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கையா என்று கேட்டால் இல்லை. சோம்பேறித்தனமாக இருப்பதா? எல்லாம் தலையெழுத்து என்று விட்டு இருக்கிற ஒரு நிலையா? இல்லை இல்லை இல்லை. சரண்டரிங் டு காட் இஸ் நாட் பாசிவ் resignation. It is not fatalism, and it is not even an excuse for laziness. It may mean the exact opposite actually. இதற்கு நேர்மறையாக எதிர்மறையான எதிர்மறையான ஒரு காரியமாக இருக்கலாம். தியாகம் செய்ய ஆயத்தம், ஆண்டு என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம். I will run for God. I will do whatever He says, even if it means difficult, even if it's challenging, even if it is painful. I will do it. I will keep going. I will keep going.
ready to suffer to bring the rightful change in me and in others and in the world and whatever God is asking me to do. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாம் செய்வதற்கு தேவனுடைய முழுமையான திட்டத்திற்கு ஒரு proactive surrender. It is not passive resignation. God often enrolls surrendered people for his mission. So it's not going to be a very lazy life. Surrendered life is not a lazy life. Surrendered life is not a passive life. Surrendered life can be a very active life. ஒப்பு கொடுத்த வாழ்க்கை மிக 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 விறுவிறுப்பாக இருக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் தேவன் ஒப்பு கொடுத்த மக்களையே பயன்படுத்துகிறார். என்னால முடியும்னு நினைச்ச மோசேயை வனாந்தரத்தில் 40 நாள் ஒதுக்கி வச்சிட்டாரு. பிரைடா, பெருமையா, நானே செய்யறேன் பாரு என்று நினைச்சவனை பாசிவ் மோடு கொண்டு போயிட்டாரு. என்னால முடியாதுன்னு சொல்லுகிற நிலைக்கு வரும்போது, சரண்டர் நிலைக்கு வரும் பொழுது ஆக்டிவா ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். அப்படின்னா சரண்டர்னா என்னுடைய ரேஷனல் திங்கிங்க்கு இடமே இல்லையா, என்னுடைய மூளைக்கு வேலையே இல்லையா என்ற நெக்ஸ்ட் கேள்வி வருகிறது. பிரியமானவர்களே, ப்ளீஸ் யூஸ் யுவர் காமன் சென்ஸ். உங்களுக்கு இருக்கிற காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற ரீசனிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணுங்க. எல்லாமே நல்லது தான், அவசியம்தான், ஆண்டவர் கொடுத்தது தான். ஆனால் சில வேளைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்ய விரும்பி உங்களை கொண்டு ரீசனை கடந்து ரெவலேஷனுங்கிற மோட்ல உங்களை கொண்டு போகும் பொழுது, லா ஆஃப் கிராவிட்டியை கடந்து லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ்க்கு உங்களை கொண்டு போகும் பொழுது, உங்களுடைய ரீசனிங் தடையா இருக்கக்கூடாது இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட் தான் இங்க ஹைலைட் பண்றோம். தேவனாய கர்த்தரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும்னு போட்டிருக்குது இல்லையா? அப்ப உங்களுடைய மனது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஒரு வெளிப்பாடுன்னு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனதையே நீங்க வைத்து உங்களுடைய சின்ன மூளை அறிவுக்குள்ள ஆண்டவரை புகுத்த ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆர்குமெண்ட். He is always more knowledgeable than you. You are confined to the natural laws of life. He breaks the natural law and does supernatural things. தேவன் இயற்கை விதிகளை கடந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர். ஆகவே அவருடைய ஆளுகையின் கீழ் நீங்க வருவது அவசியம். ஆண்டவர் இயந்திர மனிதர்களை உருவாக்கவில்லை. நம்முடைய சுயசித்தத்தை எல்லாம் நாம் வீட்டிலே வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆமென். The more we surrender, the more truly ourselves we become. நம்முடைய முழு சத்துவத்திற்கு நாம் எழும்ப ஆரம்பிப்போம். சரண்டர் பண்ண. கிதியோன் முடியாதுன்னு சொன்னா, தெரியாதுன்னு சொன்னா. சுய பரிதாபத்தில் இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அனுப்புகிறேன் போன்னு. 32,000 பேரை கூட்டிட்டானே உடனே. கிருபை. இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் கிடைக்கல சார். ரீசன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்றாரு. பட் இப்ப பகல்ல போயிட்டு நீங்க ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடலாம் சொல்றீங்களே, இது டஸ் நாட் மேக் சென்ஸ் சார். இது கொஞ்சம் ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப இருக்கு சார், நீங்க இப்படி சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது சார் அப்படின்னு சொல்லல. இன்ஃபேக்ட் சொன்னான். என்ன சொன்னா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் கிடைக்கல, என்னுடைய முயற்சியில ட்ரை பண்ண ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டை ஃபேஸ் பண்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். nevertheless at thy word I will cast the net, and he caught a lot of fish. யோவான் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் சொல்லுகிறாள். அப்ப hearing God and obeying. கற்சாடிய நிரப்பு, கொண்டு போய் கூடு சார். திராட்சரசம் தான் தேவை சார், தண்ணியை போய் கொடுக்க சொல்றீங்க சார். தம்பி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய், அற்புதத்தின் வேலை வரும்.
Keep surrendering to God. Keep saying yes to God. Miracles will happen. Supernatural element will kick in. யாத்திராகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் மன்னா இல்லாமல் இருந்தார்கள், அல்லது ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள். ஜெபம் பண்ணாங்க, கேட்டாங்க, கதறினாங்க. மோசே ஜெபம் பண்ணாரு, கேட்டாரு ஆண்டவர்கிட்ட. மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரு. டெய்லி மன்னாவை பொறுக்கிக் கொள்ளுங்கள், போதுமான அளவு மட்டும் பொறுக்கிக் கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், நாளைக்குரியதை சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொன்னார். சேர்த்து வைத்தார்கள், கெட்டு போச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரண்டர் பண்ணாமல் இருக்கும் பொழுது கெட்டு போகும் காரியங்கள். 6வது நாள் சொல்றாரு, நாளைக்கு 7வது நாள் ஓய்வு நாள், நாளைக்கு மன்னா வராது, இன்றைக்கு நீங்கள் நாளைக்கு வேண்டியதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படி செய்யும் பொழுது மறுநாள் எடுத்து பார்த்தால் கெட்டு போகவில்லை. அதே வனாந்திரம், அதே இயற்கை சூழ்நிலை, அதே கிளைமேட்டிக் கண்டிஷன், அதே மன்னா. என்னாச்சு? 2வது நாள்ல ஆண்டவர் 1வது நாள் சொன்னதை கீழ்ப்படியாமல் இருந்ததுனால கெட்டு போச்சு. 6வது நாள் ஆண்டு சொன்னதை கீழ்ப்படிஞ்சதுனால 7வது நாள் கெட்டு போகல. Key is obedience. Key is surrender to his leadings and promptings and suggestions and commandments. அவருடைய வார்த்தைக்கு எஸ்ன்னு சொல்றது. ஆராதனையின் உச்சக்கட்டம் சரண்டர். முதல் நோக்கம் ஆராதனை இல்லையா? ஆண்டவர் ஆராதிக்கணும்னா, ஆண்டவருக்கு ஆராதனை என்ன? அவருடைய முகத்துல புன்முறுவலை கொண்டு வருவது, அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது, அவருக்கு சரண்டர் பண்ணுவது. ஆராதனையின் மைய பகுதி என்ன? சரண்டர். வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப்? சரண்டர். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் வர்ஷிப்? சரண்டர். ஆராதனையின் உச்சக்கட்டம் என்ன? ஒப்பு கொடுத்தல். இந்த சரண்டர்னு வரும் பொழுது எங்க போறோம்னு தெரியாம ஆபிரகாம் சரண்டர் பண்றான் பாருங்க. எப்படி இது நடக்கும்னு தெரியாம மரியாள் சரண்டர் பண்றா பாருங்க. லூக்கா 1ல், ஆதியாகமம் 12ல் ஆபிரகாம் எங்கே போகிறான் என்று தெரியாமல் சரண்டர் பண்ணுகிறான். இது எப்படி ஆகும் என்று தெரியாமல் மரியாள் சரண்டர் பண்ணுகிறாள். லூக்கா 1ல் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று புரியாமல் யோசேப்பு சரண்டர் பண்றான். ஆதியாகமம் 37 42 வரைக்கும் படிச்சு பாருங்க யோசேப்பினுடைய ஸ்டோரி. ஈச் ஆஃப் தீஸ் பீப்புள் ஃபுல்லி சரண்டர் டு காட். எங்கே, எப்படி, ஏன் என்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாத நேரத்தில் அவருடைய லீடிங்க்கு சரண்டர் பண்ணுகிற ஒரு அர்ப்பணம். யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் சார்ஜ் ஆல்வேஸ். Let God be in charge. சங்கீதம் 37:7. சங்கீதம் 37:7. Surrender yourself to the Lord and wait patiently for him. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. நீ சுத்தி என்ன நடந்தாலும் நீ அமர்ந்திரு, காத்திரு. கர்த்தரை நோக்கி இதை செய். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, காத்திரு. Surrender yourself to the Lord and wait patiently for him. Instead of trying harder, why don't you trust more? Instead of trying harder, why don't you trust more? அதிக முயற்சி எடுக்கிறதை விட ஏன் கூடுதலாக நம்பக்கூடாது? ஒரு சரண்டர்ட் லைஃப் உடைய இண்டிகேட்டர் என்ன தெரியுமா? நீங்க சரண்டர்ட் லைஃப் வாழ்றீங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? You don't react to criticism. குற்றப்படுத்துகிற இடத்துல நியாயப்படுத்த மாட்டீர்கள். உங்களை நீங்களே நிரபராதி என்று ப்ரூவ் பண்ண முயற்சிக்க மாட்டீங்க. நீங்க மற்றவங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பீங்க. You will not stop serving. You will not react. You will stop reacting. You will stop defending. ஒரு சரண்டர்ட் லைஃப் உள்ள பர்சனோட ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? இந்த சரண்டர் ஆகாதவங்களோட போராடுறது தான் பெரிய போராட்டம். மேல் நோக்கின உறவு, தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்கிறவர்களோடு நீங்க பழகுறீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சரண்டர்ட் லைஃப்
உள்ள ஒரு பர்சனோட நீங்க பழகிறது ரொம்ப ஈஸி. இட் பிகம் so ஈஸி. பட் சரண்டர்ட் ஆகாத, ஒப்பு கொடுக்காத ஒரு ஆளை நீங்க டீம்ல வச்சிருந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் கான்ஸ்டன்ட் ஹெட்ஏக்ஸ். இதுல ரொம்ப முக்கியமான பகுதி, சரண்டர் பண்ண முடியாத, ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு பகுதியை தெரியுமா? பணம். மோஸ்ட் டிஃபிகல்ட் ஏரியா டு சரண்டர் இஸ் மணி. நீங்கள் 2 காரியங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் ஊழியம் செய்து பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு 6:24. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கும். மத்தேயு 6:21. மத்தேயு 6:24. You cannot serve both God and mammon. Matthew 6:21. Where your treasure is, there your heart is. நல்லா சம்பாரிச்சிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டு ரிட்டையர் ஆகணும். தப்பா? தப்பு. அதாவது என் வாழ்க்கையில என் நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணுங்கிறது தாங்க உங்களுடைய கோலா இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் த கோல். அது உலகத்தில் உள்ளவன். என் வாழ்க்கையில நான் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். Retirement is not the goal of surrendered life. Fulfilling life's purpose is the goal of surrendered life. See, பணம் என்ற காரியத்தை பேசின உடனே கொஞ்சம் ரியாக்ட் பண்ற நிலையில நீங்க வந்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை சொல்றேன், கவனிங்க. உங்ககிட்ட பணம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பணத்துக்கிட்ட நீங்க இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை. உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற அந்த பணத்தை உங்களிடத்திலிருந்து அவர் பிரிக்க ட்ரை பண்ணுவார். தேவையா உங்களுக்கு? திருப்பி சொல்றேன், உங்ககிட்ட பணம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பணத்துக்கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா அது அவருக்கு பிரச்சனை. அவரிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிற அந்த பணத்தை உங்களிடத்திலிருந்து அவர் பிரிப்பார். சொல்றது புரியுதா? மத்தேயு 19 ரிச் யங் ரூலரை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 19 கடைசி பகுதி. என்ன செய்யணும்? வேற என்ன செய்யணும்? வித்துட்டு வாழ்ந்தார். ஏன்னா பணத்துக்கு மேல அவ்வளவு பற்றுதலாக இருக பற்றி கொண்டு இருந்தபடியினால் அதை சொன்னார். எல்லாருக்கும் சொல்லலையா ஆண்டவர்? வித்துட்டு நீ ஏழைகளுக்கு கொடுன்னு ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லலையே, இவங்கிட்ட தான் சொன்னார். இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஆஃப்டர் மணி, காட் வில் சேலஞ்ச் யூ ஆன் மணி மேட்டர்ஸ். God has no problem in you having money, but God has big problem in money having you. So he will try to separate you from the money so that he can have you. He is a jealous God. நீங்க பணத்தை பின்பற்றக்கூடாது. ஆனா பணம் உங்களை பின்பற்றலாம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரலாம். நீங்க நன்மையும் கிருபையும் தொடரக்கூடாது. நீங்க ஆண்டவரை தான் தொடரணும். சரண்டர்ட் லைஃப். மணி மேட்டர்ஸ்ல மணி இஸ் நாட் ஈவில், பட் லவ் ஆஃப் மணி இஸ் ஈவில். பணம் எல்லா தீமைக்கும் வேறு அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதை மட்டும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை நாம் அதை வாசிக்க முடியும். இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சரண்டர். இரத்த குழாய் வெடிக்குது அந்த சரண்டர்ல. நாட் மை வில் பட் யுவர் வில் பி டன். என்னுடைய கன்வீனியன்ஸ், என்னுடைய கம்ஃபர்ட்டை விட அவருடைய சித்தம். சரண்டர் என்பது பெயின்ஃபுல்லா இருந்தா கூட ஐ வில் சரண்டர் இஃப் இட் இஸ் God and his purpose. It's not my convenience and comfort and the easy path. என்னுடைய எளிதான பாதையோ என்னுடைய சௌகரியமோ என்னுடைய விருப்பமோ அல்ல. ரத்தம் வேர்வையாக வரக்கூடிய பெயின்ஃபுல் பாதையாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் நான் சரண்டர் பண்ணிடுறேன். அதுதான் பிதாவின் சித்தம்னா. ஜென்யூன் சரண்டர். Lord, if this pain, if this suffering, if this sickness, if this circumstances is needed to fulfill your purpose,
Don't take it away. உண்மையான சரண்டர் பிரியமானவர்களே, I know this is too much for many of you. இது சிலருக்கு ரொம்ப கடினமான காரியமாக இருக்கிறது. I understand. But this is maturity. This is surrender. ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தின நோக்கத்தின் முதலாவது நோக்கம் ஆராதனையிலே உள்ள ஒரு பகுதி, தி ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். This level of maturity does not come easily. May the Lord give you grace. May the Lord give you strength. திருப்பி சொல்றேன், உண்மையான சரண்டர் என்ன தெரியுமா? இந்த வலி, இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த சூழ்நிலை, இந்த கடினமான பாதை, ஆண்டவரே உம்முடைய நோக்கத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் இதை என்னை விட்டு எடுக்காதீங்க ஆண்டவரே. Not my will, but your will be done. Even sweating blood and even crucifixion is okay if it is your purpose. இரத்த வேர்வை, சாட்டையடி, சிலுவை மரணம், ஆணிக்கடாவப்படுதல், மரணம் பரவாயில்ல, இது உம்முடைய நோக்கமாயிருந்தால். பிரியமானவர்களே, இது ஒரு இன்டென்ஸ் வார்ஃபேர் ஒன்று பிசாசு நினைக்காதீங்க. இட்ஸ் a warfare against our self-centered nature. நம்முடைய செல்ஃப் சென்டர்ட் நேச்சரோட உள்ள ஒரு போராட்டம். சரண்டர்னா என்னன்னு பார்த்தோம். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இப்போ the blessing of surrender. நாம் சரண்டர் பண்றதுனால உண்டாகிற ஆசீர்வாதம், அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதம். The Bible is crystal clear about how you benefit when you fully surrender your life to God. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். 3 காரியங்கள். நம்பர் 1, you experience peace. Number 2, you experience freedom. Number 3, you experience God's power in your life. 3 காரியங்கள். முதலாவது, நீங்கள் சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். இரண்டாவது, விடுதலையை அனுபவிப்பீர்கள். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில தேவ வல்லமையை அனுபவிப்பீர்கள். 3க்கும் வசனம் சொல்லுகிறேன். முதலாவது, யோபு 22:21. Job chapter 22 and verse 21. Stop quarreling with God. If you agree with him, you will have peace at last and things will go well for you. Stop quarreling with God. If you agree with him, you will have peace at last and things will go well for you. யோபு 22:21 தமிழ்ல வாசிக்கிறேன். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். ஆமென். First, you experience peace, surrendered life, அதனுடைய blessings. இரண்டாவது, you experience freedom. ரோமர் 6:17-18 ஆங்கிலம் வேதாகமம் த மெசேஜ் என்ற பைபிள்ல சொல்லப்பட்டதை தமிழ் அப்படியே சொல்றேன். ரோமர் 6:17-18. தேவனுடைய வழிகளுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் சமாதானம் பெறுவீர்கள். அவருடைய கட்டளைகள் நீங்கள் அவருடைய சுதந்திரத்தில் நிலைத்திருக்கும்படி உங்களை விடுதலையாக்கும். ஐ ரிப்பீட், ரோமர் 6:17-18. தேவனுடைய வழிகளுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் சமாதானம் பெறுவீர்கள். அவருடைய கட்டளைகள் நீங்கள் அவருடைய சுதந்திரத்தில் நிலைத்திருக்கும்படி உங்களை விடுதலையாக்கும். ஃப்ரீடம் இன் சரண்டர். மூன்றாவது, தேர்ட், யூ எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பவர் இன் யுவர் லைஃப். பிடிவாதமான சோதனைகளும் திக்குமுக்காட வைக்கும் பிரச்சனைகளும் கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவை தோல்வி அடையும். எது? இந்த பிரச்சனைகளும் இந்த சோதனைகளும் தோல்வி அடையும். நீங்கள் ஜெயம் அடைவீர்கள். Stubborn temptations and overwhelming problems can be defeated
by Christ when you give your life to him. ஒரு தேவனுடைய ஜெயத்தை, தேவன் கொடுக்கிற பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவரே உங்கள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர். பிலிப்பியர் 2:13. 1 கொரிந்தியர் 10:13. அவர் உண்மை உள்ளவர், சோதனையோடு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். யோசுவா கானானுக்குள்ள பிரவேசித்த உடனே பெரிய ஒரு யுத்தம். அவன் சந்திக்கிற முதல் யுத்தம் எரிகோ பட்டணத்தை மேற்கொள்ளணும். பாருங்க, அவன் சரண்டர் பண்றான். தேவனை சந்திக்கும் ஒரு சந்திப்பு உண்டாகிறது. Joshua approached the biggest battle of his life. In Joshua chapter 5, verse 13 to 15, let us read. He encountered God, fell in worship before him, and surrendered to his plans. That surrender led to a stunning victory at Jericho. கவனிங்க, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு, என்கவுண்டர் வித் காட், சரண்டர் டு காட், விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, உமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போட்டு நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அதற்கு பிறகு 6ஆம் அதிகாரத்தில் பட்டணத்தை பிடிக்கிறதற்காக ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. பட்டணத்தை பிடிக்கிறார்கள். God given strategy. Victory comes through surrender. It's a paradox again. Surrender doesn't weaken you, it strengthens you. வில்லியம் பூத் என்ற ஒரு தேவ மனிதர் சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தவர். அவர் சொல்றாரு, the greatness of a man's power is in the measure of his surrender. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த அளவுக்கு வல்லமையில் பெரியவனாக இருப்பான். Surrendered people are the ones God uses. லூக்கா 1:38. என் ஆண்டவனுக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். I am the Lord's servant and I am willing to accept whatever he wants. மரியாள் ஒப்பு கொடுத்தாள், ஆண்டவர் பயன்படுத்தினார். Nothing is more powerful than a surrendered life in the hands of God. கர்த்தருக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு ஏத்துனல், அவங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. Submit to God. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்புறம் பிசாசுக்கு ஏத்துனல்லுங்க. You are going to be very powerful. இப்போ வாழ்க்கை எப்படித்தான் வாழ்றது பாஸ்டர்? வாழ்வதற்கு சிறந்த வழி எதுதான் பாஸ்டர்? உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு உங்களை சரண்டர் பண்ணலன்னா வேற எதுக்காவது சரண்டர் பண்ணுவீங்க. You were designed to worship God, and if you fail to worship him, you will create other things, idols in your life. அதற்கு உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்க. மற்றவருடைய கருத்துக்கு, மற்றவருடைய எதிர்பார்ப்புக்கு, பணத்திற்கு, பயத்திற்கு, அல்லது உங்களுடைய சொந்த பெருமைக்கு நீங்கள் இடம் அளிப்பீர்கள். தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ற ஒரு ஊழியர் சொல்லுகிறார், if you don't surrender to Christ, you surrender to chaos. கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காவிட்டால் குழப்பத்திற்கு தான் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். நீங்க எதற்கு சரண்டர் பண்ண போறீங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் உங்களுடையது. அதனுடைய விளைவுகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவரை நீங்கள் மேலே வைத்து நீங்கள் சரண்டர் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும். Surrender is not the best way to live. It is the only way to live. All other approaches lead to frustration, disappointment and self-destruction from eternal point of view. விரக்தி, ஏமாற்றம், சுய அழிவு போன்ற காரியங்களை தான் கொண்டு வரும். அர்ப்பணிப்பு என்பது ஒரு சிறந்த வழி அல்ல, இது ஒரே வழி. இதுவே புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1.
அதனால தான் பவுல் சொல்றாரு, இதையே ஆண்டவரை பிரியப்படுத்துவதை உங்கள் நக்காக வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:9. உங்க வாழ்க்கையில ஞானமான நேரம் எது தெரியுமா? ஆண்டவருக்கு எஸ்ன்னு சொல்லுகிற நேரம் தான் ஞானமான நேரம். செல்ஃப் வில், ஸ்டபர்ன் பிரைட், பர்சனல் அம்பிஷன், சுயசித்தம், பிடிவாத பெருமை, தனிப்பட்ட கனவுகளும் ஆசைகளும் விருப்பங்களும், இவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். தேவனுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்க சரண்டர் பண்ணுகிற நேரம் இது. உங்களுடைய கடந்த கால ஏமாற்றங்கள், நிகழ்கால பிரச்சனைகள், எதிர்கால கனவுகள், உங்கள் பயங்கள், உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய காயங்கள், உங்களுடைய பல சொல்லி முடியாத போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் டிரைவர் சீட்டில் வைங்க. உங்கள் கையை அந்த ஸ்டேரிங் வீல்லேருந்து எடுங்க. பயப்படாதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை பலப்படுத்தட்டும். பவுல் சரண்டர் பண்ணார் தமஸ்குக்கு போகிற தெருவில். ஆனால் சரண்டருங்கிறது ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாதுங்க. ஐ டை டெய்லி, நான் அனுதினம் சாகிறேன் என்று 1 கொரிந்தியர் 15:31 சொன்னார். சரண்டர்ட் லைஃப் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நேரம் சரண்டர் பண்ணிட்டு போறதில்லை. A constant surrendered life. ஜீவபலியாய் உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிற ரோமர் 12:1. ஜீவபலிக்கு என்ன தான் பிரச்சனை? பலிபீடத்துல இருந்து எழுந்து போயிடும். செத்து போனதை அங்க வச்சோம்னா பிரச்சனை கிடையாது. பட் ஜீவ பலிங்கும் போது என்னன்னா, இட் ரன்ஸ் அவே ஃப்ரம் தி ஆல்டர், இட் கிரால்ஸ் ஃப்ரம் தி ஆல்டர். தட்ஸ் வை டெய்லி சரண்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். டேக் அப் யுவர் கிராஸ் டெய்லி. லூக்கா 9:23. நீங்கள் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ண ஒப்பு கொடுத்த பிறகு உங்களுடைய டிசிஷன் வில் பி டெஸ்டட். ஆண்டவர் அதை டெஸ்ட் பண்ணுவார். பிடித்தமில்லாத காரியங்கள், புகழ்ச்சிக்குரிய காரியங்கள் அல்லாத காரியங்கள், விலையேற பெற்ற காரியங்கள், கடினமான காரியங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அனுமதி கொடுப்பார், வாய்ப்பு கொடுப்பார். எப்படி இருக்க போறீங்க, ரியாக்ட் பண்ணுற பார்ப்பாரு. இதை சொல்லி முடிக்கிறேன். பில் பிரைட் என்று சொல்லக்கூடிய கேம்பஸ் குரூசைடுடைய ஃபவுண்டர். பல 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 ஊழியர்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. 150 மில்லியன் பேர் இயேசுக்குள்ளே வந்திருக்கிறாங்க கேம்பஸ் குரூசைட் மூலம். 4 ஸ்பிரிச்சுவல் லாஸுங்கிற ஒரு புக்கை எழுதினவர். நிறைய மில்லியன்ஸு பில்லியன்ஸு அது பிரிண்ட் ஆகிருக்குது. ஜீசஸ் ஃபிலிம் 4 பில்லியன் மக்கள் பார்த்துருக்குறாங்க. நமக்கு ஜீசஸ் ஃபிலிம் தான் ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற ஒரு கருவி. இது கேம்பஸ் குரூசைடு எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்து கொடுத்தவங்க. அவர் மரித்து விட்டார் இந்த தேவ மனுஷன். ரிக் வாரன் இந்த புத்தகத்தை எழுதினவர், நோக்கத்தில் இருந்த வாழ்க்கை எழுதினவர். அவரை பார்த்து நேரில் சந்திக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைத்த பொழுது கேட்டாராம், உங்களை ஆண்டவர் இவ்வளோ பயன்படுத்தினதற்கு, இவ்வளோ உங்களை ஆசீர்வதித்து உபயோகப்படுத்தினதற்கு ரகசியம் என்ன? அவர் சொன்னாராம், நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஐ மேட் அ கான்ட்ராக்ட் வித் காட். தேவனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணேன். லிட்ரலாக ஒரு பேப்பரை எழுதி, இந்த நாள் முதல் இயேசுவுக்கு நான் அடிமை என்று எழுதினேன். அதையே நான் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாராம். Have you ever signed a contract with God? An unconditional surrender ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து போட்டிருக்கீங்களா? இன்னும் ஆண்டவரோடு ஆர்கியூ பண்ணுறீங்களா? ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? உங்களுடைய உரிமை, உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு போராடுறீங்களா? Now is the time to surrender. The heart of worship is surrender. அவருடைய முகத்தில் புன்முறுவலை கொண்டு வருவது ஆராதனை. அவருக்கு பிரியமா இருக்கிறத செய்வது ஆராதனை. டோட்டலாக சரண்டர் பண்ணுவது ஆராதனை. இட்ஸ் மோர் தென் சாங்ஸ், இட்ஸ் மோர் தென் மியூசிக். ஆண்டோடைய முதலாவது நோக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3வது நாள். இன்னும் 4 நாள் இன்னும் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த முதலாவது நோக்கத்தை நன்றாக உறுதி செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு பேசும், தொடர்ந்து பேசும். இந்த புத்தகத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது, இந்த வீடியோவை மறுபடியும் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இதை குறித்து நாங்கள் யோசிக்கும் பொழுது இடைப்படும். நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிற வரைக்கும் எங்களை விடாதிரும் என்று சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
God bless you. Wishing you a surrendered life and a blessed life. Is it a paradox? No, it is the way to go about. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, நித்தியத்தின் பார்வையில், தேவனுடைய பார்வையில். ஆமேன். God bless you. ஒப்பு கொடுங்க, வித்தவுட் எனி ரிசர்வேஷன். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமேன்.